யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட, அதாவது நேரடியாக உரிமையாளருடைய விலை பேசி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது, இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உரும்புராய் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உரும்புராய் சந்தியிலிருந்து நாங்கள் வடக்கு நோக்கி போக வேணும். வடக்கு நோக்கி ஒரு 200 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இடதுகை பக்கமாக ஒரு வீதி இருக்குது. அந்த வீதிக்குரிய பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மருந்தக வீதி அப்படி என்று போட்டு கிடக்கு. அந்த வீதியினுடைய முகப்பிலேயே மருந்தக வீதி அப்படி என்ற போர்ட் போட்டு கிடக்கு. அந்த வீதியில் தான் நாங்கள் இறங்க போகணும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடதுகை பக்கமாக இருக்கிற பிஓசி பேங்கை தாண்டி போனோம் அப்படி என்று சொன்னால் தாண்டின உடனேயே இடதுகை பக்கமாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மருந்தக வீதி, இந்த வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் 4வது காணி, பலாலி வீதியிலிருந்து 4வது காணியாகத்தான் இருக்குது அந்த விற்பனைக்காக இருக்கிற அந்த வீடு இருக்கிற காணி. உரும்புராய் சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடும் காணியும் அமைஞ்சிருக்குது. காணின்ற வாசல் நின்று பாக்கியே பலாலி வீதி, பிரதான பலாலி வீதி தெரியும். இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீடு அமைந்திருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3.5 பரப்பு காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு இடைக்காலத்து வீடு தான், நல்ல பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உரும்புராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான். 3.5 கோல் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில், இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் நிறைய பயன் தரும் மரங்களை நட்டிருக்கிறாங்க. தென்னை மரம், பிலாமரம், மாமரம், கமுக மரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன் தரும் மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு முன்பகுதியிலேயே இந்த வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது. தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது உரும்புராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்கிற காணி பகுதி. அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு ஒரு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த காணின்ற 4 பக்கங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணின்ற முன்பக்கமும் அதே நேரம் இந்த காணின்ற வலது பக்கமும் முழுமையாக மதில் கட்டி கிடக்கு. 2 பக்கம் முழுமையாக மதில் கட்டி கிடக்கு. 3வது பகுதி, இந்த வீட்டினுடைய இடது பகுதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அரைவாசி மதில் கட்டி இருக்கிறாங்க, அரைவாசி வேலி இருக்குது. அதே நேரம் இந்த வீட்டினுடைய பின்பகுதி முழுமையாக வேலி கிடக்கு, அதாவது 2.5 பக்கங்கள் மதில் கட்டி இருக்குது, ஏனைய 1.5 பக்கங்கள் வேலி இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும் இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் நிறைய காணி வெற்றிடமாக இருக்குது. இதே போல் இன்னொரு வீடு கட்டக்கூடிய இடவசதி இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்குது. மொத்தமாக 3.5 பரப்பு காணி, அதோட இந்த இடைக்காலத்து வீடு நேரடியாக உரிமையாளரால் விற்பனைக்காக வந்திருக்குது. உரிமையாளரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் விலை விவரங்கள் நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம், இந்த இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்களா அப்படி என்று சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற இந்த வீட்டினுடைய உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அதே போல் இந்த வீட்டினுடைய முழுமையான விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய உள்பக்க தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை பிடிச்சிருந்தால் நீங்கள் உரிமையாளரோட வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு கதைச்சு வாங்கிக்கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.